இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து தமிழக முதல்வர் வந்து இந்த பொருணி அருங்காட்சியகம் ஆரம்பிக்காருல, அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழருடைய நாகரிகத்தை எழுதணும் அப்படின்னாலே பொருணியாற்றங்கரையில இருந்தா எழுதணுங்க. அந்த பொருணியாற்றங்கரை அப்படின்னாலே அந்த ஆதிச்சநல்லூர் உள்ள வந்துருது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவகலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, சிவகலையில வந்து ஆரம்பத்துல இருந்தே மாநில அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. சிவகலையில் உள்ள பொருள்களை அவது ஆய்வு பண்றது சுதந்திரமா அவங்க ஆய்வு பண்ணி பீட்டாவுல கொண்டு போய் 5300 வருஷம் அப்படின்னு சொல்லி அறிக்கை நிறுவனம் வந்து பண்ணிட்டாங்க. விட்டது. அறிக்கை வந்துட்டு இந்த லேட். ஆனா இந்த மத்திய அரசு பண்ணக்கூடியதோடைய அறிக்கைகள் வந்து லேட் ஆகிட்டே இருக்கு. அது எதனால அப்படின்னு தெரியல. இது அப்படியே வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது தானே சிவகடை? ஆமா 10 சிவகலை. வருஷம் இப்ப இருக்கும். 10 வருஷம் கூட இருக்கு. ஆமா. எங்களோட வழக்குக்கு பிறகு ஆமா, தானே. வழக்குக்கு பிறகுதான். 2017 வழக்குல பிறகுதான். நாங்க சிவகலை அகழ்வாய்வு பண்ணணும்னு சொல்லி அந்த ஆமா. சேர்த்தோம். கொற்கையும் 8 சிவகலையும் வருஷம் 7 வருஷம் தான் ஆகுது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு விடிவு வந்துடுச்சு. அதுக்கு பொருளை வந்துட்டு மியூசியமே வந்து. மியூசியமும் வந்துட்டு ஆனா இதுக்கு இது நூற்றாண்டு இது காரணம் அந்த மாப்பா பாண்டியராஜன் அவர்களுடைய ஸ்பீடு, அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு ஐயாவுடைய இதுல நீங்க அந்த உதயச்சந்திரனை வந்து நீங்க அவரை குறிப்பிட்டாகணும். நாம அவருடைய பணிகள். ஆமா அதைத்தான் அடுத்தால சொல்ல வரேன். இந்த அமைச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு எல்லாம் ஒரு இயக்குனர் யாரா இருந்தா ஒரே இயக்குனர் உதயச்சந்திரன் ஐயா தான். அது மாதிரி அவருடைய சிவானந்தம் ஐயான்னு சொல்லி அவரு உதவி இயக்குனரா இருந்து இப்போ அவர் தான் தொழில் இயக்குனரா இருக்காங்க. இந்த 2 பேரும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.